கிரிக்கெட்னு எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அதுல எக்கச்சக்கமான ஃபைட் இருக்கும், ஸ்லெட்ஜிங் இருக்கும், எமோஷன் எல்லாமே இருக்கும். ஆனா ஐபிஎல்லையும் அதே மாதிரி தான், சேம் அண்ட் தட் ஐபிஎல் திங். அதுலயும் எக்கச்சக்கமான ஃபைட்ஸ்லாம் இருக்கும், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல நடந்த ஒரு 7 பிக்கஸ்ட் ஃபைட் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபைட்லாம் நடந்திருக்கும். ஆனா எதுக்குன்னு தெரிஞ்சிருக்காது. அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் நான் ஃபுல்லா இந்த வீடியோல காமிக்க போறேன். சில ஃபன்னியான ஃபைட்லாம் இருக்கும். ஒரு 7 ஐபிஎல் ஃபைட்ஸ் நடந்திருக்கு. அதான் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே எனக்கு தெரிஞ்ச பெரிய ஃபைட். அது எல்லாத்தையும் நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் உங்களுக்கு தமிழ்ல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைட் என்னன்னா, இது எனக்கு பிடிச்ச ஃபைட்டு, ஸ்ரீசாந்த் வர்சஸ் ஹர்பஜன் சிங். எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீசாந்த்னா யாரு, அக்ரஸிவான ஃபாஸ்ட் பவுலர் தெரியும், மேட்ச் ஃபிக்ஸிங் அந்த மாதிரி நிறைய இதுக்கெல்லாம் மாட்டியிருக்காரு. ஹர்பஜன் சிங் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், லீட் ஸ்பின்னர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர் இன் இந்தியா. அந்த டைம் வந்து ஸ்ரீசாந்த் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. கரெக்டா, அக்ரஸிவான பவுலர், எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஸ்லெட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளு. 2008ல ஃபர்ஸ்ட் ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சிச்சு. அப்போ சச்சின் டெண்டுல்கருக்கு இன்ஜுரி இருந்தனால மும்பை இந்தியன்ஸ் டீமை கேப்டன்சி பண்ணது ஹர்பஜன் சிங் தான். ஓகே, ஸ்ரீசாந்த் வந்து பஞ்சாபுக்கு விளையாண்டுட்டு இருந்தான். அப்போ வந்து இந்த 2007 வேர்ல்டு கப்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்ரீசாந்த் வந்து இந்த மேத்யூ ஹைடன் விக்கெட் எடுத்துட்டு அக்ரஸிவா தரையில தட்டுறதா இருக்கட்டும், பவுலர் வந்து, அதாவது இந்தியன்ல வந்து ஒரு அக்ரஸிவ் ஃபாஸ்ட் பவுலர் என்ன கேட்டீங்கன்னா அது ஸ்ரீசாந்த் தான். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி அக்ரஸிவ் வேற யார்ட்டையும் நான் பார்த்தது இல்லை. இப்போ வந்து இந்த சிராஜ் வந்து துடிச்சிட்டு இருக்காரு. அந்த டைம் வந்து ஸ்ரீசாந்த் தான். ஸோ மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்பஜன் சிங். அப்போ சச்சினுக்கு இன்ஜுரி இருந்தனால அவர் தான் கேப்டன் பண்ணிட்டு இருந்தாரு. மும்பையோட சீசன் வந்து ஒழுங்கா போகல, நிறைய மேட்ச் தோத்துக்கிட்டே இருந்தாங்க ஹர்பஜன் கேப்டன்சில. அப்போ பஞ்சாப் மேட்ச் வந்துச்சு, விக்கெட் போயிட்டே இருந்து அந்த மேட்ச் பார்த்து ஸ்ரீசாந்த் வந்து பயங்கரமா விக்கெட் எடுத்துட்டு எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டு இருந்தான். அந்த மேட்ச்ல மும்பைல யாரெல்லாம் பேட்டிங் வராங்களோ எல்லாரையும் இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தான். உட்காந்து விக்கெட் எடுத்துட்டு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், கதகளி, குச்சிப்புடி, பரதநாட்டியம், வில்லு பாட்டு, எல்லா பாட்டையும் பாடிட்டு இருந்தாரு. இதெல்லாம் ஹர்பஜன் சிங் ஒரு மூலையில இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆஹா, மேட்ச் மட்டும் முடியட்டுண்டா, டர்பனை எப்படா தலையில இருந்து கலட்டி வைக்கலாம்னு ரெடியா இருக்காரு. விக்கெட் போயிட்டே இருக்கு, மும்பை இந்தியன்ஸ் மேல பிரஷர் வருது. அடுத்தது நம்ம ஹர்பஜனும் வராரு. ஓகே, வந்து டக் அவுட் ஆயிட்டு போறாரு ஹர்பஜன். நம்மளால அப்பவும் விடாம இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காரு. ஸ்டைலா அப்படி பக்கத்துல போயிட்டு ஸ்லெட்ஜ் பண்ணிட்டு மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி எல்லாம் கலாச்சிட்டு இருக்காரு. மேட்ச் முடிஞ்சிச்சு, கை கொடுக்கறதுக்கு எல்லாரும் வரணும்ல. இவர் வந்து ஹர்பஜனும் ஸ்ரீசாந்த் ஃப்ரெண்டு தான் ஒரு காலத்துல இருந்து. அப்போ வந்து ஹர்பஜன் செம்ம கடுப்புல இருக்கான் மேட்ச் தோத்த வெறியில. நம்ம ஸ்ரீசாந்த் பக்கத்துல போயிட்டு என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கான்னா சப்புன்னு சவுட்ல ஒரு அரை அடிச்ச அடியில டெஸ்டாஸ்டெரோன், வைட்டமின் டி, ஆண்ட்ரோடேட் வைப், சன்லைட் எல்லாமே கம்மியாயிட்டு பையன் அழுதுட்டான். ஸ்ரீசாந்த் அழுதுட்டான். அழுதுக்கு அப்புறம் நேரா போனான் பஞ்சாப் டக் அவுட்ல போயிட்டு பிரீத்தி சிண்டா இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த கோவானஸ்டர்லாம் போய் அழுதுட்டு இருந்தான். நான் சும்மா தாங்க பேசினேன், அவன் தான் தேவையில்லாம அடிச்சான் அப்படின்ற மாதிரி அழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல்ல ஒரு பயங்கரமான மேட்ச். இதுக்கு வந்து ஹர்பஜன் சிங் வந்து மேட்ச்ல இருந்தா தூக்குனாங்க. அப்போ வந்து ஹர்பஜன் சிங் மேலே ஏற்கனவே ஒரு கேஸ் இருந்துச்சு. அந்த ஆண்ட்ரூ சைமன்ஸ்க்கும் ஹர்பஜன் சிங்க்கும் ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது. இந்த மங்கி கேஸ் தெரியும், யூடியூப்ல வேணா போட்டு பாருங்க. ஸோ இது ஒரு பெரிய ஐபிஎல்லோட ஃபைட். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹர்பஜன் ஸ்ரீசாந்த் அரைஞ்ச கதெல்லாம் எதனாலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்ரீசாந்த் வந்து இந்த மாதிரி பயங்கரமா சர்ச் பண்ணி ஹர்ஜனோட டென்ஷன்ல வாங்கி கட்டிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் ஃபைட் நம்பர் 2 எதுன்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி வர்சஸ் கௌதம் கம்பீர். 2013ல நடந்தது. விராட் கோலியும் கௌதம் கம்பீரும் ஒரு டைம்ல வந்து ரொம்ப க்ளோஸா இருந்த ஆள் தான். ஆனா எப்போ இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, டோனி வந்து விராட் கோலி மேல கண்ணு வச்சது. அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து அப்போ வந்துகிட்டே இருந்தனால டோனி வந்து விராட் கோலி, இந்த ரெய்னா இவங்களுக்குலாம் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு சேவா கம்பீர்லாம் வந்து கொஞ்சம் வெளியே தள்ள பார்த்தாங்க. அதுக்கு தட்டும் கௌதம் கம்பீர் வந்து ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன் மாதிரி, கரெக்டா ஃபீல்டிங், பேட்டிங் எல்லாமே ஒரு நாக் அவுட் மேட்ச்னாலே கௌதம் கம்பீர் நல்லா ஆடுற ஒரு ஆளு. ஸோ கௌதம் கம்பீர் மேல ஒரு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கௌதம் கம்பீர் என்ன பண்ணாரு, 2012ல போய் சென்னை வந்து சென்னையிலே அடிச்சு டிராஃபியும் வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 2013ல ஆர்சிபிக்கும் கொல்கட்டாவுக்கும் மேட்ச் நடந்துச்சா, ஆர்சிபி ஜெயிச்சுட்டாங்க அந்த மேட்ச். என்ன நடந்துச்சு மேட்ச்குள்ளனா, விராட் கோலி நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். அந்த ஹீட் வந்து 2 பேருக்கு இருந்து, விராட் கோலிக்கும் இருந்துச்சு, கௌதம் கம்பீருக்கும் ஏற்கனவே மண்டைக்குள்ள ஒரு அக்ரஷன் இருந்துட்டு அந்த 2 பேருக்கு பிடிக்காத மாதிரி தான். விராட் கோலி வந்து ஒருத்தன் பால்ல 2 6 அடிப்பான், தொடர்ந்து 2 6 அடிப்பான். அதுக்கப்புறம் ஓவர்ல எல் பாலாஜி போட வர்றாரு. எல் பாலாஜின்னு எல்லாருக்கும் தெரியும், லட்சுமிபதி பாலாஜி, இந்த கமெண்ட்ரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல் பாலாஜி போடுவாரு, விராட் கோலி அடிப்பான், கவர்ல கேட்ச் போயிடும், அவுட் ஆயிடுவான். அப்ப ஏதோ ஒரு அங்க இருந்து பிளேயர் வந்துட்டு என்னமோ விராட் கோலி பார்த்து போ டக் அவுட்டுக்கு என்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். சொன்னோன்னே விராட் கோலி நேரம் என்ன போயிடும், அங்க போயிடுவான், அவங்களோட சண்டை போடுறதுக்கு போயிடுவான். கம்பீர் வந்து சொல்லவே தேவையில்ல, டீமுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருவாரு முன்னாடி.
கம்பீரம் போயிட்டாரு. விராட் கோலி வந்துட்டு என்னடா என்னடா அப்படின்னு போய் அடிக்க போயிடுவானுங்க. நடுவுல வந்து பாட்டியா தடுத்துட்டாரு. பாட்டியானா ரஜத் பாட்டியான்னு ஒரு பிளேயர் இருந்து, அவரும் டெல்லி தான். 3 பேரும் டெல்லி. அவர் ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னால சொன்னதுனால நிப்பாட்டானுங்க. இல்லாட்டா எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேட்சே போயிருக்கும், ஒரு UFC மேட்சே போயிருக்கும். அது சைடில் இருந்த எல் பாலாஜிக்கு வந்து என்ன நடக்குன்னே புரியல. நான் போட்டு விக்கெட் எடுத்தனால தான் இந்த சண்டை நடந்துச்சா இல்லை இவங்களுக்கு முன்னாடியே பிரச்சனை இருக்கான்னு எல் பாலாஜி ஒரு 10 ஸ்டெப் பின்னாடியே நின்றுட்டு இருந்தாரு. எனக்கு என்னன்னு தெரியலப்பா, எதுக்கோ சண்டை போடுறானுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல இருந்து 2023 வரை அந்த ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் நடந்த சண்டை வந்து கொஞ்சம் லேட்டா சொல்றேன். ஸோ இது ஒரு சண்டை, இது வந்து பேசி முடிச்சுட்டாங்க எப்படியோ வந்து, அதாவது அங்கேயே 2 பேர் அடிச்சிருந்தா அந்த சண்டை முடிஞ்சிருக்கும். அது பண்ணல, கரெக்டா பிரிச்சு விட்டதுனால அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஒரு பகையாவே இருக்கு அப்படியே 2 பேருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபைட் என்னன்னு பாத்தீங்கன்னா பொலார்ட் வெர்சஸ் மிச்சல் ஸ்டார்க். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிம்பிளான சொல்றேன். 2014 ஆர்சிபிக்கும் மும்பைக்கும் மேட்ச் நடந்துச்சு. பொலார்டை பத்தி ஒன்று சொல்லணும்னா, பொலார்டுக்கு சுத்தமா ஆஸ்திரேலியன்ஸ் பிடிக்காது. பொலார்டுக்குன்னு இல்லை, நிறைய வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து ஆஸ்திரேலியன் பிடிக்காது. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கும் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் அவ்வளோ பிடிக்காது. அது ஏதோ ரேசிசமா என்னன்னு தெரியல. நான் வந்து ஜேம்ஸ் ஃபால்க்னரே 1-2 வாட்டி சொல்லி பார்த்துருக்கேன். டேரன் சாமிட் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல ஏதோ சொல்லுவான், எனக்கு வந்து பிளாக் பீப்புள் ஏதோ பிடிக்காத மாதிரி சொல்லுவான். டேரன் சாமி வந்து அந்த மேட்ச்ல போய் 6 அடிச்சு வின் பண்ணுவான். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ 2 பேருக்கும் ஆகாது, வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். ஸோ அந்த மேட்ச் வந்து எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும். மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு பவுன்சர் போடுவான். பவுன்சர் போட்டானே பொலார்டு என்ன பண்ணுவான்னா இப்படி பார்ப்பான் மிச்சல் ஸ்டார்க் வந்து பேச ஆரம்பிச்சிடும். பொலார்ட்ட என்னடா அடி என்னமோ சொல்லுவான், என்ன பேசுவான்லாம் நமக்கு தெரியாது கரெக்டா. என்னமோ சொல்லுவான், வம்பிழுப்பான். பொலார்டை வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். பொலார்டும் போ 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 கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். மிச்சல் ஸ்டார்க் போயிடுவான். அடுத்த பால் போட வருவான். பொலார்டு நவுண்டுருவான், பாலை லீவ் பண்ணிடுவான். மிச்சல் ஸ்டார்க் என்ன பண்ணுவான், வேணும்னே பொலார்டு காலிலே பாலை எறிவான். எரிஞ்சோன பொலார்டு பேட்டை தூக்கி வீசுவான். அவன் பேட்டை தூக்கி ஸ்டார்க்கு மண்டைக்கு தான் குறி வச்சான். அது கையை ஸ்லிப் ஆகி கீழே குத்திட்டு, இல்லாட்டா ஸ்டார்க்கு மண்டை போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. கீழே குத்திட்டு பேட்டு டென்ஷன் ஆகி அடிக்க போயிடுவான். ஸ்டார்க் அப்படியே கடுப்பாகி அங்கே நடக்க ஆரம்பிச்சிருவான். இது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ விராட் கோலி வந்து ஓவர் முடிஞ்சிடும். உடனே டக்குன்னு கிறிஸ் கெயில்லாம் வந்து கூல் பண்ண வந்துடும். எப்பா இருப்பா, அம்பையர் எல்லாரும் வந்துடும். ஐயோ என்னப்பா நீ பாட்டுக்கு அடிக்க போற. உடனே கெயில்லாம் வந்துட்டு நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்ற மாதிரி கூல் பண்ணி எல்லாரும் சமாளிச்சிருவாங்க. சரியான ஃபன்னா இருக்கும்பா அது பார்க்கும் போதே. அந்த மேட்சே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் ஓவர் முடிச்சிடும். எனக்கு விராட் கோலி பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். என்னதான் விராட் கோலி வந்து அக்ரஸிவ் மேன், ஸ்டைலிஷ் மேன், இந்த ஸ்லெட்ஜ் மாஸ்டர் என்ன சொன்னாலும் பொலார்டு 7 feet இருக்கான், சரியா? 7 அடி இருக்கான். விராட் கோலி எவ்வளோ 5'8" ஏன் ஹைட் இருப்பானா விராட் கோலி? பொலார்டுகிட்ட சண்டைக்கு போகக்கூடாது, கரெக்டா? இவர் என்ன பண்ணார், விராட் கோலி நேராக போயிட்டு வாக்குவாதம் பண்ண போவார் பொலார்ட்ட. பொலார்டு கையை தூக்கி விராட் கோலி கழுத்துல தான் வைப்பான். விராட் கோலி ஒரு 3 வாக் போட ஆரம்பிச்சிருவான். டேஞ்சரஸ், அவ்வளவுதான். பொலார்டு கை வச்சோன்னு விராட் கோலி பேக் ஸ்டெப் ஒரு 20 ஸ்டெப் பேக்ல போக ஆரம்பிச்சார். ரைட்டு, இது பிரச்சனைக்கு, இது வேலைக்கு ஆகாது, பொலார்ட்டெல்லாம் நம்ம மோத முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏண்டா அவன் பொலார்டு இப்படி பார்த்து பேசிட்டு இருக்கான் விராட் கோலியை, கோலி இப்படி பார்த்து பேசுறான். என்னப்பா பிரச்சனையா? ஆமா இப்படி இருக்கு. ஸோ இது ஒரு பிரச்சனை. இதுக்கப்புறம் ரன் அவுட் ஆயிடுவான் பொலார்டு. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுப்பா. அதுக்கு அடுத்தது இந்த பொலார்டு வந்து 2015 ப்ராப்ளம். இது யாருக்குன்னா கிறிஸ் கெயில் வெர்சஸ் பொலார்டுக்கு எல்லாரோடையும் பஞ்சாயத்து தான். ஆஸ்திரேலியன்ஸோடையும் பஞ்சாயத்து, அவனுங்க நாட்டு பிளேயரோடையும் பஞ்சாயத்து தான். ஆனால் பொலார்டு இருக்கும்போது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்து. என்ன ப்ராப்ளம் கிறிஸ் கெயிலுக்கும் பொலார்டுக்குன்னா ஒன்றும் இல்லை. கிறிஸ் கெயில் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் அநியாயத்துக்கு ஸ்லோவாக விளையாடுவான். ஏதோ 24 பாலுக்கோ 5 ரன்னோ, 24 பாலுக்கு 5 ரன்னோ 10 ரன்னோ என்னமோ தான் அடிப்பான். ஒரு 4 கூட போல வந்து ஸ்லெட்ஜ் பண்ணிட்டே இருப்பான். கிறிஸ் கெயிலை பார்த்து ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பான். பக்கத்துல வந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பான். கிறிஸ் கெயிலுக்கு ஒண்ணுமே படாது பேட்ல. அப்ப அம்பையர் என்ன சொல்றாரு, பேட்ஸ்மேனை டிஸ்டர்ப் பண்ணாம போய் இரு, எதுவும் பேசாத, சைலண்டா இரு அப்படிம்பாரு. அதனால பொலார்டு என்ன பண்ணுவாரு, நேரா போய் ஒரு பிளாஸ்டர் ஒட்டிட்டு வந்துட்டு போதுமாப்பா அப்படின்ற மாதிரி பண்ணுவான். இது உண்மையிலே பயங்கரமா இருக்கும் ஸ்டேடியம்லாம் பண்ணும்போது. இப்போ உட்காந்து இந்த கிரிஞ்சி ஃபேன் சொல்லிட்டு இருப்பானுங்க, இது தப்பு, இது பிஹேவியர் நல்லா இல்லைன்னு. அவனுக்கு கிரிஞ்சி பசங்க அதெல்லாம் செமையா இருந்துச்சு அந்த டைம்ல பண்ணும்போது. ஸோ இது ஒரு பயங்கரமான மூமெண்டா இருந்து பொலார்டு இந்த செலவு டேப் அடிச்சுட்டு நான் பேசலப்பா சைலண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. இது ஒண்ணு, இது ஒரு சிம்பிளானதான். நெக்ஸ்ட் ஃபைட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2019 தோனி வெர்சஸ் அம்பையர். இது பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அம்பையருக்கும் தோனிக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. என்னன்னா சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தான் ராயலுக்கும் ஒரு மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த மேட்ச்ல 3 பாலுக்கு 3 பால்ஸ்க்கு 8 ரன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்து. சாண்ட்னர் ஸ்ட்ரைக்ல இருப்பான், ஜடேஜா அந்த சைடு இருப்பான். யாரு பெரிய பேட்ஸ்மேன்னா
ஜடேஜா தான். சாண்ட்னர் 6 அடிப்பான், ஜடேஜாவும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். அப்ப என்ன ஆகும்னா பென் ஸ்டோக்ஸ் ஒரு நோ பால் போடுவான், இங்க வரும். அது நோ பால் மாதிரி இல்லை, ரொம்ப க்ளோஸான நோ பால் தான். நோ பால் வந்து இந்த மாதிரி ஹைட் நோ பால் வந்து யாரு வந்து கொடுப்பானா ஸ்கொயர் லெக் அம்பையர் தான் கொடுப்பாங்க. பேட்ஸ்மேனுக்கு அந்த சைடு இருக்கிற அம்பையர் தான் வந்து நோ பாலா கொடுக்கணும். ஆனா இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, பவுலர் பக்கத்துல இருக்கிற அம்பையர் ஃப்ரண்ட்ல இருப்பாங்களா அவரே டக்கு நோ பால்னு கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் கையை இறக்கிடுவாரு, இறக்கிட்டு இல்ல நோ பால் இல்ல, அதாவது ஸ்கொயர் லெக் அம்பையர்னு கேட்பாரு, இது நோ பால் இல்லப்பா அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு. உடனே இவரும் வந்துட்டு ஜடேஜா வந்து கேட்காரப்பா, ஐயோ நோ பால் கொடுத்துடலையா குடு அப்படிமா. ஆனா இல்ல இல்ல அது கிடையாது, நோ பால் கேன்சல்மா. ஆனா ஆக்சுவலி உண்மை எப்படின்னா அம்பையர் வந்து என்ன டிசிஷன் கொடுத்தாலும் மாத்த மாட்டாங்க. அம்பையர் ஒரு டிசிஷன் கொடுத்துட்டா அது தப்பா இருந்தாலும் அது கரெக்ட் தான். அவர் கொடுத்தா நோ பால் கொடுத்தா அது நோ பால் தான். அவர் கடைசி கொடுத்துட்டு எடுத்துருவாரு. தோனி என்ன பண்ணாரு, உள்ள நடந்து போய் என்னப்பா கொடுக்க மாட்டேங்க அப்படின்ற போய் பயங்கரமா உள்ள நடந்து போய் எல்லாம் பண்ணுவாரு. அது பார்க்க பயங்கரமா இருக்கு அதெல்லாம், தோனி உள்ள போனதுலாம். ஏன்னா தோனி அவ்வளவு சீக்கிரம் வந்து டென்ஷன் ஆக மாட்டாரு. அது டென்ஷன் ஆனது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பயங்கரமான மேட்டரா இருக்கும். ஆனா நோ பாலும் கொடுக்கல. அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்து 6 அடிச்சு முடிச்சு மேட்சை வின் பண்ணிடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் பேடாஸா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கும் 2022ல ரிஷப் பண்ட்டுக்கும் அம்பையருக்கும் நடக்கும். மொத்த டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கும் அம்பையருக்கும். இது வந்து டோனி கத்து கொடுத்ததா என்னன்னு தெரியல. லக்னோக்கும் டெல்லிக்கும் மேட்ச் நடக்கும்பா. லாஸ்ட் ஒரு பால்ல 6 அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு நோ பால் வரும், அம்பையர் கொடுக்க மாட்டாரு. கரெக்டா, அம்பையர் கொடுக்க மாட்டார். பண்ட் என்ன சொல்லிடுவான், அம்பையர் கொடுக்கறனால எல்லாரும் வந்துருங்கப்பா, எல்லாரும் வந்துருங்க, விளையாட வேண்டாம். அதாவது இது வந்து நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல பண்ணுவோம். கரெக்டா, எவனாவது ஒருத்தன் வந்து ஏமாத்தப்பா கிளம்புவோம்ப்பா, ஸ்டெம்பு பேட்டெல்லாம் எடுத்துட்டு கிளம்புவோம் அப்படிமாரு. ரிஷப் பண்ணி இன்டர்நேஷனல் மேட்ச்ல உட்காந்து ஐபிஎல் மேட்ச்ல போய் உட்காந்து பிரான்சைஸ் மேட்ச்ல போய் உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் கிளம்புவோம் அப்படிம்பாரு. ரிஷப் பண்ட் பண்ணா சரி, கூட அந்த ஷாகுல் தாகூர்னு ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. ரிஷப் பண்ட் சொல்றான்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடி இப்படியே பண்ணிட்டு இருப்பான். இவனும் மாட்டிக்கிடுவான், ஃபைன் போட்டுருவாங்க 2 பேருக்கும். ஷேன் வாட்சன் கேட்பான், எப்ப உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, அவன் தான் இப்ப கோச்சா இருந்தான், என்ன பிரச்சனை உனக்கு இப்ப நீ எதுவுமே பண்ண முடியாது, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிமா. அது மட்டும் இல்ல, அந்த அவங்க கூட இன்னொரு கோச் இருப்பாங்க, ஒருத்தர் கருப்பா ஒரு மீசெல்லாம் வச்சுட்டு குண்டா இருப்பாரு. அவரும் டோனி மாதிரி உள்ள இறங்கிட்டு போறாரு உள்ள. அப்படியே போயிட்டு அவர் ஏன் கொடுக்கல, அவர் போற வர நல்லா இருந்து அம்பையர் பார்த்து சிரிச்சிருவாரு. அப்படியே சார் நீங்க போங்க சார் கம்முன்னு. அவரும் டோனி மாதிரியே வந்துட்டு விறுவிறுன்னு வந்துருவாரு. வந்துட்டு அவர் ஏன் கொடுக்கல. அம்பையர் பார்த்துட்டு சார் போங்க சார் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்புறம் எல்எஸ்சியும் ஜெயிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு காமெடியான ஒரு ஃபைட்டு தான் இது. லாஸ்ட் ஃபைட் என்னன்னு கேட்டீங்கன்னா 7th என்னன்னா 2023ல நடந்தது. விராட் கோலி வர்சஸ் நவீன் பேர் என்ன நவீன் உல்லக் அண்ட் கௌதம் கம்பீர். அதான் அந்த பகை வந்து சொல்லவே தேவையில்லை. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் ஆர்சிபிக்கும் சின்னசுவாமி ஸ்டேடியம்ல வச்சு ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்க. செம்ம அடிப்பானுங்க. ஆர்சிபி சேஸ் பண்ணி வந்துருவானுங்க. லக்னோவும் நிக்கோலஸ் பூரனும் ஸ்டாயினஸும் பேய் அடிப்பானுங்க. அந்த மேட்ச் சரியான மேட்ச், எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல் ஹிஸ்டரியில பயங்கரமான மேட்ச். பக்கத்துல வந்தோடனே லாஸ்ட் ஒரு பால்ல ஒரு ரன் எடுக்கிற மாதிரி எதுமோ இருக்கும். ஆமா, ஸ்ட்ரைக்ல யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் இருப்பான், அங்க ரவி பிஷ்ணா இருப்பான்னு நினைக்கிறேன். ஆவேஷ் கான் என்ன பண்ணுவாரு, பாலை விட்டுருவார், ரன் ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஆனா ஆவேஷ் கான் வந்து சீன் போட்டது எப்படி இருக்கும்னா, ஏதோ வந்து அவர் தான் அந்த மேட்சே ஜெயிச்சு கொடுத்த மாதிரி இப்படி ஹெல்மெட்டை உடச்சி இப்படி ஆர்ம்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாரு, ஃபிளெக்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கௌதம் கம்பீர் போயிட்டு சின்னசுவாமி ஸ்டேடியம் முன்னாடி போயிட்டு எல்லாரும் சைலண்டா இருக்கணும் அப்படி மாதிரி பண்ணுவான். இதெல்லாம் விராட் கோலி பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த ஆவேஷ் கான் பண்றது, கௌதம் கம்பீர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். முடிஞ்சிடும் மேட்ச். அதுக்கப்புறம் எல்எஸ்ஜிக்கும் ஆர்சிபிக்கு இன்னொரு வாட்டி மேட்ச் நடக்கும். எங்க வச்சுன்னா லக்னோல வச்சு நடக்கும். அங்க என்ன பண்ணிடுவாங்க, எல்எஸ்ஜி ஆல் அவுட் ஆக்கிடுவாங்க. ஆக்குனதுக்கு அப்புறம் விராட் கோலி அதே மாதிரி பண்ணுவான். எல்லாரையும் பார்த்துட்டு இப்படி சைலண்ட் அப்படின்ற மாதிரி பண்ணுவான். கை கொடுக்க போகும்போது நவீன் உள்ள கை கொடுக்க மாட்டான். அங்க ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை. 2 பேரும் மாறி இது நவீன் உள்ள பேட்டிங்ல இருக்கும் போதே விராட் கோலி என்ன சொல்லுவான்னா, இவனை டார்கெட் பண்ணி அடிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். ஸோ அங்கிருந்தே ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. நவீன் உள்ள பேட்டிங்ல இருக்கும்போது விராட் கோலிக்கு அவனுக்கும் ஒரு ஸ்ட்ரெச் போயிட்டு தான் இருக்கு, ஒரு அக்ரஷன் போயிட்டு இருக்கு. அதை வந்து கை கொடுக்கும்போது 2 பேர் காமிச்சிருவாங்க. கூட்டமாயிரும். கம்பீர் உள்ள என்னப்பா ஓவரா பேசிட்டு இருக்கேன், கம்பீரை பத்தி தெரியாத, கம்பீர் விராட் கோலின்னு செவுத்துல விராட் கோலின்னு எழுதியிருந்தா கூட நம்மால் ஓடி வந்துருவாரு ஸ்லெட்ச் பண்றதுக்கு. அந்த மாதிரி ஆளு கௌதம் கம்பீர் வந்துருவார் சண்டைக்கு. ஸோ இது ஒரு பயங்கரமான சண்டை. இந்த சண்டை எப்போ முடிஞ்சுச்சுன்னா 2023 வேர்ல்ட் கப் அந்த ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இந்தியா மேட்ச். அப்போ க்ரௌடு வந்து ஃபுல்லா கோலின்னு டெல்லி க்ரௌடு கத்தும். விராட் கோலி வந்து அதெல்லாம் வேணாம்ப்பா, எல்லாம் நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்ளமை முடிச்சிருவாரு. ஸோ இதோட அந்த ஸ்லெட்ஜ் முடியுது.
மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைட் இருக்கிறனால தான் கிரிக்கெட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இப்போ இருக்கிற இந்த ஜென்சி, இந்த கீபோர்ட் வாரியர்ஸ் இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க தெரியுமா, உட்காந்து எல்லா கமெண்ட்ஸ்லையும் போயிட்டு ஏதாவது ஒரு சண்டை நடந்தாலும் குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், ஹர்ஷித் ராணான்னு ஒருத்தன் இருக்கான், கரெக்டாக ஹர்ஷித் ராணான்னு ஒருத்தன் இருப்பான். இந்த வாட்டி விளாண்டுட்டு இருக்கான், இப்போ இன்னும் ஃபைனல் விளாட போகிறான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, மயங்க் அகர்வால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மயங்க் அகர்வாலை வந்து விக்கெட் எடுத்துட்டு ஃப்ளைங் கிஸ் கொடுப்பான், இப்படி கொடுத்து சென்ட் ஆஃப் பண்ணுவான். அது ஒரு விஷயம்னு 60% என்னமோ மேட்ச் ஃபீஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு இது தப்பு, இவன் பண்ணது தப்பு, எல்லாரும் வந்து அவனை கலாய்ச்சாங்க. கரெக்டா இன்டர்நெட்ல போட்டு என்ன மயங்க் அகர்வால் எவ்வளவு பெரிய ஆளு, அவனை போய் நீ இப்படிலாம் பண்ணலாமா அப்படிலாம் கேட்கறாங்க. நான் கேட்கறது என்னன்னா, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பாரு எப்படிதான் செலிப்ரேட் பண்ணணுமா? இத்தனை வருஷம் ஃபாஸ்ட் பவுலர் அப்படி செலிப்ரேட்டே பண்ணலையா? டேல் ஸ்டெயின், பிரெட்லி, ஷோயப் அக்தர், ஸ்ரீசாந்த் இவங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணதே இல்லையா? இதெல்லாம் பண்ணாதான் கிரிக்கெட். ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னா அக்ரெஷன் அப்படிதான் இருக்கணும். ஃபர்ஸ்டே இப்படி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நம்ம இந்தியாவுக்கு வர்றவனை ஃபைன் போட்டு அமைதியா இருக்க விட்டா அதுக்கப்புறம் அவனால நல்லா விளையாட முடியுமா? அந்த அக்ரெஷன் இருக்க முடியுமா? எல்லாரும் சொல்றாங்கல்ல, இந்த சீக்கெல்லாம் சொல்றாருல்ல உட்காந்துட்டு, என்ன சொன்னாரு, அதாவது நீ வந்து ஒரு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் நீ அந்த அக்ரெஷன்லாம் காட்டலாம், சின்ன பையன்ல இருக்கும் போது காட்டக்கூடாதுன்றாரு. அப்படியா? ஒருத்தன் அக்ரெஷன் வந்து டிஸ்கிரைப் பண்றது என்னன்னா, அவன் எப்படி இருக்கானோ ஸ்டார்டிங்ல அப்படிதான் அவன் கரியர் போகும். இப்போ கெயின் வில்லியம்சன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாஃப்டான கேரக்டர் இருக்கான்னா அவன் கடைசியில் சாஃப்டான கேரக்டராக தான் இருப்பான். இப்போ கோலி ஒரு டைம் எப்படி இருந்தான், ஸ்ரீசாந்த் மாதிரி தான் இருப்பான். விராட் கோலியும் ஒரு டைம் எல்லாரும் பார்த்து சண்டை போட்டுட்டே இருப்பான். அதே அக்ரெஷன் தான் வந்துச்சு, இப்போ கொஞ்சம் காம் ஆயிட்டாரு. அதே மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல அவங்க அக்ரெஷனாக தான் இருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் வந்துட்டு அவனுக்கு அக்ரெஷன் இருக்குன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் வந்து ஒரு நல்ல கரியர் வந்ததுக்கப்புறம் நான் அக்ரெஷன் ஆகிறேன் அப்படின்னு இருக்க முடியும்? இல்லை. இவங்களாலதான் அந்த ஸ்போர்ட்ஸே வந்து டெட் ஆகுது. ஒரு அக்ரெஷன் இல்லை, ஒரு பேஷன் இல்லை, ஒரு ஸ்லெட்ஜ் இல்லை, ஒரு எமோஷன் இல்லை, ஒரு கோவம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த ஐபிஎல்ல ஒரு ஃபைட் சொல்லுங்க பார்ப்போம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு கிளாஷ் இருக்குன்னு. ஒண்ணுமே இல்லை. எல்லாம் உங்க கீபோர்ட் வாரியர்ஸால தான். உட்காந்து இந்த கமெண்ட் பண்றீங்களா, ப்ரோ ரெஸ்பெக்ட் தி எல்டர்ஸ். ப்ரோ புரியுது, ரெஸ்பெக்ட் தி எல்டர்ஸ்னா ஒரு அக்ரெஷனாவது இருக்கணும் உள்ள. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் விக்கெட் எடுத்தா வேற என்ன பண்ணணும்? கை கொடுக்கணுமா பேட்ஸ்மேனுக்கு? சார் சூப்பரா விக்கெட் எடுத்து சூப்பரா உங்களை அவுட் ஆகுங்க சார், தேங்க்யூ சார். இந்த நடிகர் சங்கத்துல கிரிக்கெட் ஆடுவாங்க தெரியுமா, சூர்யா கூட டக் அவுட் ஆனாலும் எல்லாரும் வந்து கெட்டி பிடிப்பாங்க சூர்யா சார் அப்படின்னு. அந்த மாதிரி கெட்டி பிடிக்கணுமோ? என்ன எதிர்பார்க்குறீங்க ஃபாஸ்ட் பவுலர்ட்ட இருந்து? கிரிக்கெட் வந்து ஜென்டில்மேன்ஸ் கேம் வந்து கை கொடுக்கறது இல்லை. அந்த டைம் இருந்து தெரியுமா, அதுதான் ஜென்டில்மேன்ஸ் கேம். அந்த டைம்ல இருந்ததுதான் ஜென்டில்மேன்ஸ் கேம். இப்ப இருக்க ஜென்டில்மேன்ஸ் கேம் இல்லை. ஜென்டில்மேன்ஸ் கேம்ல தான் பேஷன் இருக்கும், ஜென்டில்மேன்ஸ் கேம்ல தான் அக்ரெஷன் இருக்கும், ஜென்டில்மேன்ஸ் கேம்ல தான் ஃபைட் இருக்கும். மேனோட கேம்ல மட்டும்தான் ஃபைட் எல்லாமே இருக்கும். ஃபைட்டே இல்லாத கேம்னா அது விமன்ஸ் கிரிக்கெட் தான். அதை பார்க்கணும்னா போய் பாருங்க உட்காந்து. ஏன்னா இப்பவே எல்லாரும் இந்த விமன்ஸ் ஐபிஎல் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. கரெக்டா, நான் வந்து தப்புன்னு சொல்லல, பார்க்கலாம், தப்பே இல்லை. இந்த வாட்டி ஆர்சிபி எல்லாம் அடிச்சாங்க கரெக்ட். ஆனா அது சிம்பிளா சொன்னா போர் அடிக்கும், அவ்வளவுதான். மென்ஸ் கிரிக்கெட்டால வராது. நிறைய பேர் இப்போ கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப இந்த லாக்டவுன் கிட்ஸாக தான் இருக்காங்க. எல்லாம் டோனின்னு இருக்கீங்க. எல்லாம் உட்காந்து இந்த ரெஸ்பெக்ட்னு சொல்லி ஒரு ஃபயரே இல்லை கிரிக்கெட்டில், சுத்தமாக இல்லை. உங்களால கிரிக்கெட்டே எப்படி சும்மா கேம் ஆடுறாங்க ஏதோ போயிட்டு. ஒருத்தனை பூ பண்ணால் ரெடியாக வந்துருவாங்க. ஹர்திக் பாண்டியா பூ பண்ணோன்னா சூத்த ஒதுக்கிட்டு வந்துருவாங்க அப்பா அப்படின்னு. அதே இது இவனுங்களே பாவம் பார்த்து விட்டுருவாங்க. அப்பா ஹர்திக் பாண்டியா நல்லா கலாச்சிட்டோம், இனிமேல் இவரை வந்து பாவம் பார்த்து விட்டுருவோம், ஹர்திக் பாண்டியா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. இத்தனை நாள் நல்லா கலாச்சிட்டு இப்ப திருப்பி நீங்க ஹர்திக் பாண்டியாக்கு சப்போர்ட் பண்ணா ஹர்திக் பாண்டியா கண்டுக்கிடுவானா? கண்டுக்கிட மாட்டான். ஹர்திக் பாண்டியா ஒரு கிறுக்கன் தான், அவன் பண்ணது தப்பு தான். கிறுக்க மாதிரி மாறி டீமுக்கு போனா சொல்றேன். இப்போ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷித் ராணா வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கரெக்டா தப்பா சொல்லுங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படிதான் இருக்கணும். வேற அப்படி என்ன பண்ணிட்டான்? ஃப்ளைங் கிஸ் கொடுத்தான், ஒரு சென்ட் ஆஃப். அதான் இதை விட்டா மோசமான இதெல்லாம் எவ்வளவு நடந்திருக்கு. இதையே இவங்க தடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் கிரிக்கெட்லாம். என்ன பண்ணணும்? ரைவல்ரி கிடையாது, சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் தான் போட முடியும். ரைவல்ரின்னு எல்லாத்துக்கும் இப்படியே கும்பிடு போட்டே இருந்தா அப்புறம் போர் அடிக்கும் கிரிக்கெட் பார்க்கவே. நான் தான் சொல்றேன், உங்க ஃபேன்ஸானவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உட்காந்து அவன் பண்ணது தப்பு, இது பண்ணது தப்புன்னு. கிரிக்கெட்டை பாருங்க, அவ்வளவுதான். ட்ரூத்ஃபுல்லா இருங்க. ஒரு டைம் கிரிக்கெட் இப்படியா இருந்துச்சு. எல்லாமே இருக்கணும் கிரிக்கெட்னா. பேஷன் இருக்கணும், எமோஷன் இருக்கணும், அக்ரெஷன் இருக்கணும், ஒரு சேட் இருக்கணும். எல்லாமே வேண்டாம், எங்களுக்கு கேம் வந்து கேமா இருக்கணும், அங்கிள் கேம் மாதிரி இருக்கணும்னா வேற ஏதாவது ஸ்போர்ட்டை போய் பாருங்க. ஓகே, if you need cricket to be passionate, just watch the game. Okay, subscribe to my channel guys and like this video. See another video guys, and remember it, always be on top. Cheers.